Dear students, இப்போ 7th problem பாருங்க. A circle of area 9 pi square units has two of its diameters along the lines x plus y equal to 5 and x minus y equal to 1. Find the equation of the circle. 9 பை சதுர அலகுகள் கொண்ட வட்டத்தின் விட்டங்கள் x plus y equal to 5 மற்றும் x minus y equal to 1 என்ற நேர்கோடுகள் மீது அமைந்துள்ளது எனில் அந்த வட்டத்தின் சமன்பாடு காண்க அப்படின்னு கொடுத்துருக்கு. சரி, இது என்ன அர்த்தம் அப்படின்னா 9 பை சதுர அலகுகள் ஏரியா அப்படி கொடுத்துருக்கேன்னா, நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு வட்டத்தினுடைய மையம் சென்டரும் தெரியணும், ரேடியஸும் தெரியணும். இப்போ வந்து மையம் வந்து டைரக்டா கொடுக்கல, ஆனா இன்டைரக்டா கொடுத்துருக்கு. எப்படி கொடுத்துருக்குன்னா, அந்த மையம் வந்து இந்த ரெண்டு அந்த வட்டத்தினுடைய விட்டம் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 5ங்கிற கோட்டு மேல ஒரு விட்டமும் x minus y equal to 1ங்கிற இன்னொரு லைன் மேல ஒரு விட்டமும் இருக்கதா சொல்லியிருக்கு. இப்ப இந்த விட்டம் அப்படின்னா என்னதுன்னா, பாசிங் த்ரூ த சென்டர், வட்டத்தின் மையத்தின் வழியே செல்லக்கூடிய ஒரு நேர்கோடு. அப்ப இந்த ரெண்டு நேர்கோடுகளுமே இந்த நமக்கு தேவையான சர்க்கிளுடைய சென்டர் பாயிண்ட் வழியா போகுது. அப்ப இந்த ரெண்டு நேர்கோடுகள் நம்ம சால்வ் பண்ணோம்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைக்கும், ஒரு வெட்டும் புள்ளி கிடைக்கும். பாத்தீங்களா, அந்த வெட்டும் புள்ளி தான் வந்து என்ன கிடைக்குன்னா வட்டத்தினுடைய மையம். சரி, ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ரேடியஸ்க்கு தான் என்ன கொடுத்துருக்குன்னா 9 பை. இந்த வட்டத்தினுடைய ஏரியா வந்து 9 பைன்னு கொடுத்துருக்கு. நீ ஏற்கனவே 10th படிச்சிருக்க, சின்ன கிளாஸ் படிச்சிருக்க. வட்டத்தினுடைய பரப்பு ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா வந்து பையா ஸ்கொயர். அப்ப பையா ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 பை. அப்படின்னா இந்த பையை அந்த சைடு கொண்டு போய் பை கேன்சல் பண்ணிடலாம். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. திரும்ப சொல்றேன், பையா ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 பை. இந்த பையை ரைட் சைடு கொண்டு போய் கட் பண்ணிடலாம். 9 பை கட் பண்ணிட்டு 9. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு 3 பிளஸ் 3 தான். இந்த ரேடியஸ் வந்து எப்பவுமே நெகட்டிவ் வராது. ஆர் ஈக்குவல் டு 3. ரைட்டா? இப்போ இந்த ரெண்டு சமன்பாடு சால்வ் பண்ணணும். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 5 மற்றும் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1. ரெண்டையும் நீங்க சால்வ் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப ஈஸியானது, ஏற்கனவே பண்ணிருக்கீங்க. அதை சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3 ஒய் ஈக்குவல் டு 2 கிடைக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன அர்த்தம்னா, சென்டர் வந்து h, k வந்து 3, 2. சென்டர் h, k is 3, 2. முடிஞ்சு போச்சு. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் தெரியுங்களா, ஃபார்முலா இருக்குல்ல, எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர். அதில் வந்து அப்படியே பிரதிட்டீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் வந்து 9. இது இப்படி இந்த ஸ்டெப்போட விட்டாலும் விடலாம், இல்லை திருப்ப அதை ஃபார்முலா வச்சு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணி ஜென்ரல் ஃபார்முக்கு கொண்டு வந்தாலும் பண்ணலாம், உங்கள் இஷ்டம் தான். இதோட விட்டாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கிட்டு காப்பி பண்ணுங்க. ரைட்?